கிறிஸ்து இயேசுவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, அன்னையின் பக்தர்களே, ஆண்டு முழுவதும் அன்னையின் அருளில், அவளுடைய அரவணைப்பில், அவளுடைய பாதுகாப்பில் குடும்பத்தில் ஆசீரும் அருளும் பெற்றவர்களாய் இதோ அவளது நாட்களில் அவளை அண்டி நன்றி தாயே, வாழ்க தாயே என்று வாழ்த்த வந்திருக்கின்ற நீங்கள் பேறு பெற்றவர்கள். நற்செய்தி வாசகத்தில் ஒரு வசனம், ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களாய் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரும் உடன் இருந்தார். இதோ ஆண்டவர் உங்களுடன் உடன் இருக்கிறார், விசுவசிப்போம். பக்தர் ஒருவருக்கு அவர் காட்சி தியானம் செய்து கொண்டிருந்த போது ஆண்டவர் காட்சியளித்து ஒரு சில வார்த்தைகளை கூறினார். அன்பனே, உன்னுடைய ஆன்மா ஒரு கிண்ணமாக இருக்கின்றது. அந்த கிண்ணத்தில் என்னுடைய இரத்தத்தை ஊற்றுகின்றேன், அருளை பொழிகின்றேன். அந்த கிண்ணத்தில் என்ன வாசகம் இருக்குது, கொஞ்சம் படிச்சு பாரு அப்படின்றார். இந்த பக்தரும் படிக்கிறார். இதற்கு முன், இதற்கு பின். இப்போ ஆண்டவர் பேசின போது தன்னுடைய ஆன்மா என்றும் கிண்ணத்தை ஊற்று பார்க்கின்ற பொழுது அதில் ஆண்டவர் ஊற்றுகின்ற இரத்தத்தை, அருள் நிறைவை பார்க்கின்ற பொழுது அவருடைய கிண்ணம் சிறிதாக இருக்கின்றது. இப்பொழுது நான் உனக்கு ஆசீர் அருள் தருகிறேன். உன்னுடைய இந்த கிண்ணம் இதற்கு பிறகு 3 மடங்கு பெரியதான கிண்ணமாக இருக்கும் என்று ஆசீர்வதிக்கின்றார். நன்றி ஆண்டவரே என்று இவர் தியானிக்கின்ற நேரத்தில் ஆண்டவர் கூறுகின்றார், அந்த நிலைக்கு நீ வர வேண்டும் என்றால் எரேமியா இறைவாக்கினர் கூறுகின்ற வார்த்தைக்கு செவிமடுக்க வேண்டும். எரேமியா 18வது அதிகாரம் 2வது வசனம், குயவன் வீட்டிற்கு போ, சுழல் வட்டையில் அவன் பணி புரிகின்றதை பார், ஒத்து வருகின்ற களிமண்ணை தான் விரும்பிய பாத்திரமாக மாற்றுகின்றான். அது அவன் விரும்பியபடி மாறாத பொழுது, இன்னும் இசைவாக ஈரமாக இருந்தால் தான் விரும்பியபடி மாற்றுகின்றான். இல்லை என்றால் அதை சுக்கு நூறாக ஒடித்து பொடியாக்கி ஈரமாக்கி தான் விரும்புகின்ற விதத்திலே அதை உருவாக்குகின்றான். அவ்வாறு உருவாக்குகின்ற பொழுது அந்த குயவன் 4 காரியங்களை செய்கிறான். ஷேப்பிங், ஃபேஷனிங், ஃபார்மிங் அண்ட் என்லார்ஜிங். 4 காரியங்களை அந்த குயவன் செய்கிறான். தான் விரும்பியபடி வணைகிறான், தனக்கு விருப்பமான அலங்காரங்களை கொடுக்கிறான்.
எத்தகைய வடிவம் கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கிறான். இன்னும் தான் விரும்பியவாறு அந்த பாத்திரத்தை பெரிதாக்குகின்றான். இது அனைத்தும் கிறிஸ்து என்னும் சிலுவையில், கிறிஸ்து என்னும் குயவனில் நான் இணைந்து என்னை களிமண்ணாக ஒப்பு கொடுக்கின்ற பொழுது இந்த காரியங்களை அவர் செய்கிறார். என்னை அவர் தன் இஷ்டம் போல வணங்குகிறார். ஆக அவர் விரும்பியதற்கு ஏற்ப என்னை நான் பக்குவப்படுத்துகின்ற பொழுது அவர் விரும்புகின்ற பாத்திரமாக, பெரிய பாத்திரமாக என்னால் என்னை அவரால் மாற்ற முடியும். இதுதான் வாழ்க்கையின் சூட்சுமம், கிறிஸ்துவ வாழ்க்கையின் அடித்தளம். இத்தகைய நிலையில் ஆண்டவர் அவரிடம் கூறுகின்ற வார்த்தைகள், The story of second chances. முதல் தடவையாக நான் விரும்புகின்றபடி வணங்குகின்ற பொழுது ஏற்றுக்கொள்ளுகின்றவர்கள் முதல் சான்ஸிலேயே என்னுடைய பிள்ளைகளாக, நான் விரும்புகின்ற பாத்திரங்களாக மாறுகின்றார்கள். மற்றவர்களுக்கு இரண்டாவது சான்ஸ், மூன்றாவது சான்ஸ், நான்காவது சான்ஸ், விருப்பம் போல அவர்களுக்கு வாய்ப்புகளை வாரி வாரி வழங்குகின்ற இறைவன் முதல் சந்தர்ப்பத்திலேயே ஆண்டவருக்கு ஏற்றவர்களாக மாறியவர்கள் அன்னை மரியாள். இன்றைய புனிதர் புனித சவேரியார். இந்த சவேரியாரின் 10 ஆண்டுகளின் மறைப்பணி முழுவதும் சிலுவையை மையமாக வைத்து, அந்த சிலுவையை மையமாக வைத்து என்று கூறினால், குயவன் வீட்டில் அவன் குயவன் விரும்புகின்ற பாத்திரமாக தன்னை பெரிதுபடுத்தி கொண்ட புனிதர். மூன்றாவதாக இன்னொருவன் அவ்வாறு தன்னை பெரிதுபடுத்தி கொள்ளுகின்றான். அவன்தான் நல்ல கள்ளன். இந்த நல்ல கள்ளன் என்ன பண்றான்? அந்த கெட்ட கள்ளனை போல அதே குணாதிசயத்தில் இருந்ததுனால தான் சிலுவையில் தொங்குறான். ஆனால் கிறிஸ்துவின் பிரசன்னம், குயவனின் விருப்பம் அவனை மாற்றுகின்றது. அவனை சுத்தமாக டிரான்ஸ்ஃபார்மிங் ஹிம், முழுமையாக அவனுக்கு மாற்றம் கொடுத்தது எது? கிறிஸ்துவின் எத்தகைய குணாதிசயங்கள் சிலுவையிலே தொங்குகின்ற பொழுது முதன்முறையாக கிறிஸ்துவை சந்தித்த அவனுக்கு மாற்றத்தை தருகின்றது. ஒன்று, அந்த கிறிஸ்துவினுடைய வார்த்தை. என்ன வார்த்தை? தந்தையே, இவர்களை மன்னியும். இந்த ஒரு வார்த்தை அவனை சுத்தமா மாத்திருச்சு. தன்னை விட மோசமாக நார் நாராக கிழிக்கப்பட்ட இவர் அந்தரத்திலே தொங்குகின்ற பொழுது அனைத்தையும் மன்னிக்கிறேன் என்கின்ற வார்த்தை அவனை அசைத்து விட்டது, மாற்றிவிட்டது, டிரான்ஸ்ஃபார்ம்டு. He was refashioned. புதிய அலங்காரத்தை பார்க்கிறான். அதே நேரத்தில் இன்னொன்னையும் பார்க்கிறான். என்னென்னமோ பேசுறாங்க. நீ கடவுளுடைய மகனானால் இறங்கி வா, நான் உங்களை விசுவசிக்கிறேன். ஒன்றும் பேசல. அவருடைய அந்த மௌனமே அவனை அலை கழிக்கின்றது. மாற்றமடைகிறான். அவனுடைய கிண்ணம் சிறிது சிறிதாக பெரிதாகிறது. பார்த்தவன அவனால சும்மா இருக்க முடியல. என்ன சத்தம் போடுறான்? ஆண்டவரேன்ட்டான்.
நேரில் பார்க்கும்போது ஆண்டவரேன்னு சொல்ல முடியாது. தன்னை போல சிலுவையில் தொங்குற நேரம், ஃபுல் ட்ரெஸ்ஸு கூட கிடையாது, முள்ளு முடி, கையை அசைக்க முடியாது. அந்த நேரத்தில் மாற்றம் பெற்றவனாக அவன் கூறுகின்ற வார்த்தை, ஆண்டவரே. அடுத்தது அவனுடைய பாத்திரம் எவ்வாறு பெரிதாகிறது? உம்முடைய அரசுரிமையில். அவர் அரசரை எப்படி பார்த்தான்? அப்பொழுது ஆண்டவர் பேசுகின்றார். மன்னித்தார், மௌனமாயிருந்தார், இதோ மீட்பராக மாறுகின்றார் அவனுக்கு. இன்றே நீ என்னோடு வான் வீட்டில் இருப்பாய். வெறும் பிராமிஸ் இல்லை, நீ வான் வீட்டில் வரப்போறேன்னு சொல்லலை. இன்று இதான் என்னுடைய கிறிஸ்து, இதான் சுழல் வட்டையில் அவர் என்னுடைய கிண்ணத்தை உடைத்து சுக்கு நூறாக்கி ஷேப்பெல்லாம் கொடுத்து மாற்றி அமைத்து என்னுடைய கிண்ணத்தை பெரிதாக்குகின்றார். அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் சான்ஸை பிடிச்சுக்கிட்டான். எனக்கு இன்னும் சந்தர்ப்பங்கள் கொடுக்கின்ற தேவன். இன்னும் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். செகண்ட் சான்ஸ் கொடுத்தவங்களை பற்றி கொஞ்சம் பேசிட்டு முடிச்சுக்குவோம். இயேசு உயிர்த்தார், சீடர்களுக்கு காட்சி கொடுத்துட்டாரு. இந்த சீடர்கள்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சுப்பா, ஆண்டவர் போயிட்டாரு, நம்ம வேலையை பார்க்க போவோம். ராயப்பர் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு? மீன் பிடிக்க போகிறேன்றார். இவங்கள என்ன சொல்கிறாங்க? நாங்களும் வர்றோம். இந்த மீன் பிடிக்கிற போது தான் உன் வேலையை விட்டுட்டு நான் சொல்கிறேன் வேலையை செய்யணும், வேலையை மாற்றினார். அப்போ ஷேப்பு பண்ணார். 3 வருஷம் ஷேப் ஆனாங்க. இப்போ திருப்பி பழைய நிலைக்கு மாறிட்டாங்க. இப்போ அவர் திரும்பி அவங்கள உடைக்கணும். அவங்க இஷ்டத்துக்கு மீனவர்களாக இருந்து ராத்திரி பூரா மீன் பிடிக்கிறாங்க, ஒன்றும் கிடைக்கல. இவரால் சும்மா இருக்க முடியாது. விடியற் காலையில் கரையோரம் நின்றுக்கிட்டு, பிள்ளைகளே மீன் படவில்லையா? யாருன்னு தெரியல. அப்புறம் கண்டுபிடிச்சாங்க. அப்போ என்ன சொல்றாரு? நீ போடுற பக்கம் போடாத, நீ வாழ்ற விதத்தில் வாழாத, நீ நினைக்கிற மாதிரி நடக்காத, நீ மீனவன் தான், சின்னதுலேருந்து இப்படி தான் வாழ்ந்த, அப்படியே வாழாத, நான் சொல்கிறபடி நான் உன்னை உடைச்சி சுக்கு நூறாக்கி உன்னை ஷேப்பு பண்ண போகிறேன், இப்படி போடுன்னு வலது பக்கம் போட சொன்னார். மீன்கள் பிடிப்பட்டன, பயந்தாங்க, ஒடியாந்தாங்க. ராயப்பர் ஓடி வந்து அவர் முன்னாடி முழந்தால் படியிட்டார். அங்க அவர் பார்க்கறது நெருப்பை பார்க்கிறாரு. இந்த நெருப்பையும் இயேசுவையும் பார்த்த உடனே சுத்தமா நொறுங்கி போயிட்டார். சுழல் வட்டையில் அந்த களிமண் நொறுக்கப்பட்டது போல நொறுக்கப்பட்டார். இந்த நெருப்புக்கு முன்னாடி தானே ஆண்டவரே ஒரு வாரத்துக்கு முன்னாடி உன்னை மறுதலித்தேன், நீங்க என்ன ஷேப்பு பண்ற போதெல்லாம் நான் அதிகமாக பேசினேன், மௌனமாக இருக்கிறேன், ஒன்றும் பேச முடியல. இதுதான் அவருடைய செகண்ட் சான்ஸ். தான் இஷ்டத்துக்கு மீனை போடணும், மீனை பிடிக்கணும்னு நினைச்சாரு, கிடைக்கல. ஆண்டவர் சொல்றார், உனக்கு இன்னொரு சான்ஸ் தர, நான் சொல்றபடி நீ செய்ய. செய்தார்கள், மீன் பிடித்தார்கள். என்னுடைய வாழ்வும் அவ்வாறு தான். நான் விரும்புகின்ற பக்தி முயற்சிகளால் நான் மீட்பு அடைய முடியாது. அந்த ஆண்டவரின் சன்னிதானத்தில் அன்னை மரியாளின் பக்கத்தில் நான் அமர்ந்து நீர் பேசும் நான் கேட்கிறேன், உம்முடைய விருப்பத்தில் வாழ நான் தயாராக இருக்கிறேன் என்னை நான் எப்பொழுது அர்ப்பணிக்கிறேனோ, அவருடைய வார்த்தை எப்பொழுது என் காதில் ஒலிக்கின்றதோ, அந்த ஒலியின் வழியாக என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கின்றேனோ, அன்று எனக்கு மீட்பு உண்டாயிற்று. அன்று
அந்த நல்ல கள்ளனுக்கு சொன்ன வார்த்தை எனக்கும் உரியதாக மாறுகிறது. ஆகவே அன்பர்களே, அன்னை மரியாளின் வழியாக ஆண்டவரை போற்றி புகழுகின்ற இந்த நேரத்திலே மீண்டுமாக வித்தியாசமாக சான்சஸ் கொடுத்து என்னை பார், என் வார்த்தையை கேள், என் உறுதியில் நிலைத்து நில், என் வழியாக வாழ்ந்து கொள் என்று அழைப்பு விடுக்கின்ற அந்த ஆண்டவனுக்கு என்னுடைய பக்தி முயற்சிகளால் அல்ல, அவருடைய வார்த்தையால் வாழ அழைக்கப்படுகிறோம். அதுவே அன்னை மரியாளுக்கு நாம் கொடுக்கின்ற மாபெரும் காணிக்கை. அவங்க சொன்னதெல்லாம் ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அவர் சொல்லுகின்றபடி எல்லாம் செய்யுங்கள். அவ்வளோதான் வார்த்தை, அதான் வாழ்க்கை. இத்தகைய கிறிஸ்துவ வாழ்க்கை அவர் சொல்லுகின்றபடி ஜெபிப்பது, அவர் சொல்லுகின்றபடி மன்னிப்பது, அவர் சொல்லுகின்றபடி அவருடைய பிரசன்னத்தை உணர்வது, அவர் சொல்லுகின்றபடி அவரால் சுக்கு நூறாக்கப்பட்டு பெரிய பாத்திரமாக நான் மாற இறைவன் இன்று நம்மை அழைக்கிறார். ஆமென்.